Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு ஃபுல் போர்ஷன் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு உண்டான இம்பார்ட்டன்டான 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கிறீங்க அண்ட் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இது உடம்பு சரியில்லை, ஸோ அதனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் வைஸ் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கிறேங்க சரியா. ஃபுல் போர்ஷன்னால ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பல, சரச்சரன்னு சொல்லிடுறேன். சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.2, 1.3, 1.5, 1.6, 1.12, 1.13, 1.29, 1.30 சரியா. இந்த எக்ஸசைஸில் 1.1ல் 4th சம், 1.2ல் 2nd சம், 5th சம், 6th சம், 7th சம், 9th சம், then 1.3ல 2nd sum, 3rd sum, 10th sum, 11th sum, 12th sum, 19th sum. 1.4ல 5th sum, 6th sum, 7th sum, 8th sum. First chapterல முடிஞ்சு. Second chapterல example 2.19, 2.25, 2.26, 2.27, 2.30, 2.37. Exerciseல 2.4ல 4, 7, 2.6ல 4, 2.8ல எல்லா சம்மே இருக்குது, 2.9லையும் எல்லா சம்மே இருக்குது, 2.10லையும் எல்லா சம்மே இருக்குது, 2.11ல 4th சம், 2.12ல 3rd சம், 5th சம், 6th சம், 7th சம், 8th சம், 10th சம் and 12th சம். Third chapterல example 3.29ல first sum, second sum, 3.32, 3.38, 3.39ல first sum, 3.41, 3.54, 3.55, 3.71. Now the theorem 3.1, 3.2. Exerciseல 3.1ல 4th sum, 3.4ல 16, 19, 25, then 3.6ல 3, 5, 8, 12, 14, and 3.7ல first sumல first subdivisionum, second subdivisionum 2, 3, 4, and 3.8ல third sumல first subdivision, sixth subdivision, seventh subdivision, and 3.9ல third, fourth, seventhல second subdivisionum, fifth subdivisionum, then 11th, 3.10ல 11, 12, 16. Fourth chapterல example 4.56, 4.58, 4.61, 4.63, 4.64, 4.65, 4.66, 4.70. Exercise 4.4ல 15 sums இருக்குது, எல்லாமே பார்த்துக்கிறது சரியா. ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான். இதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ், அதை நோட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்க்கு பார்க்கலாம். இதுல எதையுமே ஒமிட் பண்ணிட வேணாம் சரியா, எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 5th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 5.12, 5.15, 5.19, 5.20, 5.24, 5.25. எக்ஸசைஸ்ல 5.1ல 12, 13, 14, 15, 16, 5.2ல 4, 7, 9, 10, 5.3ல 3, 5, 11, 12, then 5.4ல 2, 3, 4, 7, 8 and 10. 6th chapterல example 6.12, 6.18, 6.19, 6.36, 6.37, 6.38, 6.39, 6.41. Exercise 6.2ல
4, 6, 7, 10, 12. 6.4ல 7, 10, 11, 12, 13, 14, 17 and 18. சரியா? நெக்ஸ்ட் 7th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 7.18, 7.19, 7.22, 7.23, 7.25, 7.24, 7.26, 7.28, 7.29, 7.30 and 7.31. In exercise 7.1ல 9, 13, 14, 15, 17, 18. 7.2ல 8, 10, 11, 12, 13. And 7.3ல 2, 3, 4, 5, 6. 7.4ல 5 and 6. In 8th chapterல example 8.9, 8.10, 8.19, 8.21, 8.23, 8.26. From theorem 8.1, 8.3, 8.4 and 8.10. Exercise 8.1ல 12th sum, 8.2ல 7, 9, 17. 8.3ல 7, 10, 14. Then 8.4ல 6, 7, 10. சரியா? இது 5, 6, 7, 8க்கு உண்டான இம்பார்ட்டன்டான 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணிக்கிறங்க. இதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல எல்லா 7 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் 9th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 9.26, 9.31, 9.34. In exercise 9.1ல 16, 23. 9.4ல 9, 18, 22, 23, 24, 25, 26, 27 and 28. 9.5ல 9, 10, 13, 14. இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். Then 10th சாப்டர்ல 10.29, 10.30, 10.34, 10.36. Exercise 10.4ல 13, 14, 15, 23ல இருந்து 28 வரைக்கும். 11th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 11.29ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 11.37ல செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும், 11.40ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தென் 11.41ல தேர்ட் சப்டிவிஷன். In exercise 11.5ல 16, 17, 18, 19, 20. 11.7ல தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த் சப்டிவிஷனும், தென் 11.8ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தென் 11.10ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், 11.11ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும், செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும், 11.12ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 12th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 12.15, 12.22, 12.23, 12.29. எக்ஸசைஸ் 12.3ல 6, 7, 9, 12. 12.4ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் பார்த்துக்கிறேன், ஃபுல் சம். சரியா? ஸோ லாஸ்ட்டாக நான் கொடுத்தாச்சு. இப்போ இதில் நான் சொன்ன எல்லா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பார்ட் 4ல 7 into 5, 35 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு செலக்டிவான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நீங்களா செலக்டிவான ப்ராப்ளம்ஸ் எடுத்து படிக்கக்கூடாது. இதில் எல்லா சம்ஸும் படிங்க, கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.